Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து ரெக்யர்மென்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு ஆன்லைன்ல போட்டுருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணலாம்னு இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆபீஸ்க்கு ரெக்யர்மென்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினா 15/7 ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மாசம் 5/8 வரைக்கும் அப்ளை நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கரெக்ஷனுக்கு வந்து கேட்டிருந்தாங்க கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அதாவது 5ஆம் தேதி 5/8 ஆகஸ்ட் மாசம் முடியுது அப்ளிகேஷன் டேட் அதுக்கு அப்புறம் 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் போட்டுக்கலாம் சரிங்களா நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டேட்ல நீங்க கரெக்ஷன் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா மார்க் வந்து கட் ஆஃப் இந்த மார்க்குக்கு இந்த டோட்டலுக்கு இவ்வளவு கிடைக்குமா அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய மார்க் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்தா தான் தெரியும் போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 98 கொடுத்திருக்காங்க இந்த வருஷம் எவ்வளவு என்னங்கிறது நமக்கு வந்தாதான் அது போக SC ST க்கு எவ்வளவு கட் ஆஃப்ங்கிறது அது மாறும்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க டிரைவிங் கம்பல்சரினா நமக்கு வந்து அப்ளிகேஷன்லயே வந்து மேண்டேட்டரியா வச்சிருப்பாங்க அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா நானே எங்க பார்க்க ஒரு பிரான்ச் மாஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க சோ அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உங்களோட இதுக்காக நீங்க கத்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா 2-3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாமா அப்படினு கேட்டிருந்தாங்க அப்படி இல்ல ஒன்னு தான் பண்ண முடியும் அப்புறம் நார்மல் வந்து BC கேட்டகரி எனக்கு அவைலபிள் இல்ல அப்படினாங்க அது நான் அப்ளிகேஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பட் இன்னொரு டைமும் சொல்றேன் BC க்கு MBC க்கு வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம OBC தான் பண்ணிக்கணும் OBC வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம் மோஸ்ட்லி ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சென்ட்ரல் எக்ஸாம்னு போய்ட்டாலே நம்ம மோஸ்ட்லி வந்து OBC தான் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அதர் பேக்வர்ட் கிளாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இ-சேவை மையத்துல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்க OBC ன்னு கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் நான் அது OBC க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கேன் அதை வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இ-சேவை மையத்துல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜெனரல் கேட்டகரிக்கு மத்தவங்க SC ST கொடுத்துக்கலாம் அதுக்கு போக எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருந்தா கொடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கு அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தாங்க வேற நிறைய கேட்டிருந்தாங்க எழுதி வச்சிருந்தேன் இருங்க ஒரே நிமிஷம் ஆதார்ல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப 10th மார்க் ஷீட்ல கரெக்டா இருந்துச்சு அப்படினா அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் நீங்க ஆதார் சென்டர்ல போய் 10th மார்க் ஷீட்டை வச்சு ஆதார்ல கரெக்ஷன் போட்டுருங்க அதுக்குமே நான் தனியா சொல்லிருக்கேன் ப்ரூஃப் என்னென்ன டேட் ஆஃப் பர்த்க்கு வைக்கணும் அப்படிங்கிறது மார்க் ஷீட் வந்து எலிஜிபிள் தான் அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா OBC எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இ-சேவையில அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம BBM ABBM க்கு என்ன வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா BBM-க்கு வந்து அதாவது பிரான்ச் போஸ்ட் மேனேஜருக்கு அந்த டெய்லி என்ன ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆபீஸோட ஆபரேஷன் அதாவது ஃபுல் டோட்டல் இன்சார்ஜ் அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த salary ஸ்டாம்ப் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ற வேலை அப்புறம் போஸ்ட் டோர் டெலிவரி எல்லாம் அவங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட ஒர்க் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து salary எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 12,000 இருந்து 29,380 வரைக்கும் ஓகேங்களா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 இருந்து 10,000 இருந்து 24,470 வரைக்கும் சரிங்களா அப்புறம் இது அப்ளிகேஷனுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு ஏஜ் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு என்னென்னன்னு பாத்தீங்கன்னா SC ST க்கு வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க OBC க்கு வந்து 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் டிசேபிலிட்டி பிளஸ் OBC க்குலாம் 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா அதனால நம்ம ஏஜ் ரிலாக்சேஷன் வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் அதிகமா இருந்துச்சு அப்படினா அதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ப்ராசஸ் ஆகி நம்ம கட் ஆஃப் வந்து மார்க் கரெக்டா இருந்துச்சு நமக்கு ஓகே அப்படினா வெரிஃபிகேஷனுக்கு நம்ம டாக்குமெண்ட் மட்டும் தான் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம் கிடையாது சரிங்களா நம்ம கட் ஆஃப் ஓகேனா அதுக்கு என்னென்ன வெரிஃபிகேஷனுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும்னா நம்ம ஐடென்டி ப்ரூஃப் மோஸ்ட்லி என்ன ஆதார் தான் கொடுக்க போறோம் ஐடென்டி ப்ரூஃப் மார்க் ஷீட் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்க்கு ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிலிட்டி வச்சிருந்தீங்க அப்படினா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் விடோ வச்சிருந்தீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க சரிங்களா வேற என்ன ஈவோ இது எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வைக்கணும் அப்புறம் கம்யூனிட்டி வந்து கம்பல்சரி வைக்கணும் அதுக்கு நீங்க OBC அப்ளை பண்ணியிருக்கணும் அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் அவ்வளோதான் வெரிஃபிகேஷனுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து அப்ளை இது கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸாம் வந்து இருக்கான்னு கேட்டிருந்தாங்க எக்ஸாம் கிடையாது இந்த இதுக்கு சரிங்களா தேங்க்யூ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் நீ அதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கேளுங்க நான் வேணா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் தேங்க்யூ